ஹாய் ஹலோ வணக்கம். என் பேர் ராஜா. நம்மளோட சேனல் பேர் ராஜா எக்ஸ்பிளைன் விலாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாலில் கிராக் விழுந்திருந்தாலோ இல்லை வீட்டில் பழைய வீடு இருக்குல்ல, புது வீட்டுக்கு இது கிடையாது, பழைய வீட்டில் கிராக்கு மேலே சீலிங் ஓட்டை இதை பூரா அடைக்கிறதுக்கு ஒரு வாட்டர் க்ளூ இருக்குன்னாங்க. மழை பெஞ்சாலும் உள்ளே தண்ணி வராதுங்கன்னாங்க. அதைத்தான் இன்றைக்கி அமேசானில் ஒரு ப்ராடக்டை வாங்கி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சஜஷன் பண்ணது இந்த வாட்டர் ப்ரூஃப் க்ளூ தான். இந்த வாட்டர் ப்ரூஃப் க்ளூ ஒன்று 50 ரூபா வந்துச்சு. மொத்தம் நான் 5 வாங்கியிருக்கேன். நீங்கள் சாப்சியில் வாங்குங்க. அமேசானில் வாங்கினீங்கன்னா ஒன்று 200 300 வரும். நீங்கள் சாப்சி போனீங்கன்னா மொத்தம் 5 டப்பா வாங்குற மாதிரி இருக்கும். 280 ரூபா வரும். 5 டப்பாவுக்கும் நமக்கு தனித்தனியாக ப்ரெஸ்ஸு கொடுத்துட்றாங்க, ஒரு பாட்டில் க்ளூ கொடுத்துட்றாங்க. மொத்தம் ஒரு பாட்டில் 300 கிராம் இருந்துச்சு. மொத்தம் 5 பாட்டில் 5 15 1.5 கிலோ வெயிட் உள்ள இந்த க்ளூ 280 ரூபாய்க்கு வாங்கினேன். இதுதான் அந்த க்ளூ. இந்த க்ளூக்கு இந்த ப்ரெஸ்ஸு கொடுத்துட்றாங்க. நம்ம அடிச்சுட்டு இதை கழுவி வச்சிடணும், இல்லைன்னா காஞ்சி போயிடும். இந்த வாட்டர் ப்ரூஃப் க்ளூ சீலிங்க்கு, அப்புறம் ஜன்னலுக்கு, அதுக்கப்புறம் பாத்ரூம் டைல்ஸுக்கு எல்லாமே. டைல்ஸ் 2 உடஞ்சா கூட நம்ம வச்சு இதை ஊற்றி விட்டோம்னா ஒரு மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் காஞ்சிரும், அதை ஒட்டிடுன்றாங்க. நம்ம இதை இப்போ வாலுக்கு சீலிங்க்கு அடித்து காமிக்க போகிறோம். கிட்டத்தட்ட இப்போ அடித்தோம்னா ஈவினிங் இதோட ரிசல்ட் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத இந்த வீடியோவிலேயே நம்ம பார்த்துருவோம். இந்த க்ளூவை திறந்து பார்க்குறதுல டிரான்ஸ்பரண்ட், அதாவது தண்ணி கலரில் இருக்குங்க. தண்ணி கலரில் இருக்குது. இதில் ஸ்மெல்லு எதுவுமே வரல. அதாவது பழைய ஃபெஃபிக்கால் மாதிரி இருக்குங்க. கையில் தொட்டாலும் பிசு பிசுன்னு ஃபெஃபிக்கால் இது தான் இருக்குது. ஃபெஃபிக்கால் ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். இது தண்ணி கலரில் இருக்குது. இதில் எந்த ஸ்மெல்லுமே வரல. லைட்டாக அந்த நம்ம மோந்து பார்த்தோம்னா அந்த ஃபெஃபிக்கால் வாட மாதிரி லைட்டாக, அதாவது 100% கிடையாது, மொத்தத்துக்கு ஒரு 5% 10% தான் இருக்குது. வீடு கட்டியிருக்கீங்கன்னா இந்த ஃபெஃபிக்கால் தேவையில்லை. இந்த பழைய வீட்டில் கிராக்லாம் இருக்குல்ல, அதாவது இது இதுக்கு தகரத்துக்கே நம்ம அப்ளை பண்ணலான்றாங்க. தகரத்துக்கு மேலே அப்ளை பண்ணிட்டா நமக்கு உள்ள மழை தண்ணி விழுகாதுன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையாக பொய்யாங்கிறத தான் இதை வச்சு செக் பண்ண போகிறோம். வாங்க செக் பண்ணிட்டு ஈவினிங் ரிசல்ட் என்னன்னு வீடியோவில் போடுறேன். நமக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா கிராக் விழுந்த மாதிரி இருக்கும். இதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அந்த இடத்துல டஸ்ட்டு தூசி இருந்தால் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டேவும். இதில் டஸ்ட்டு தூசி இல்லாததுனால நம்ம அப்படியே அப்ளை பண்ணுறோம். இந்த கிராக்கு விழுந்த இடத்துல மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சுற்றியுமேவும் நம்ம அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணால் தான் நமக்கு அதோட ரிசல்ட் என்னன்னு தெரியும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணதே இல்லை, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளியுமே அடிக்கிறோம். குறைஞ்சது இப்போ இதிலேருந்து ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு சேர்த்தே அடிக்கிறோம். இதோட ரிசல்ட் என்னன்னு ஈவினிங் தான் தெரியும். ஏன்னா கொஞ்சம் வெயிலில் காயணும். நிறைய பேர் அமேசானில் இதுக்கு நிறைய ரெக்கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. பூராமே 5 ஸ்டார்லேருந்து 4 ஸ்டார் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் வாங்கி செக் பண்ணோம். அடுத்து எந்த பொருள் வாங்கி செக் பண்ணலான்னு சொல்லி வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பாக நமக்கு ஒரு பள்ளம் இருக்குது. இந்த பள்ளத்தில் ஃபுல்லாக ஊற்றி விட்ருவோம். இது எப்படி மேபி வருதுன்னு பார்ப்போம். இதில் ஒரு டைல்ஸ் நேராக உடைச்சிருக்கோம், இந்த இது அட்டாச் ஆகிற மாதிரி. இன்னொரு டைல்ஸ் ஏக்குமாக்கா, அதாவது ஒன்று ஒட்டாத அளவுக்கு நம்ம டைல்ஸை உடைச்சிருக்கோம். இதுலேயுமே இந்த க்ளூவை ஊற்ற போகிறோம், இதுலேயும் இந்த க்ளூவை ஊற்ற போகிறோம். எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இதுலேயுமே இந்த க்ளூவை ஊற்றியாச்சு, இதுலேயுமே இந்த க்ளூவை ஊற்றியாச்சு. இதோட ஒர்க்கு எப்படி இருக்குங்கிறத, அதாவது ஈவினிங் தான் தெரியும். ஈவினிங் நம்ம இது ஒட்டுதா வேலை பார்க்குதாங்கிறத ஈவினிங் பார்ப்போம். ஈவினிங் 5 மணி ஆயிடுச்சு. வாங்க நம்ம போய் செக் பண்ணலாம். நம்ம முதல்ல அந்த வாலில் அடிச்சிருந்தோம்ல, அதை தான் செக் பண்ண போகிறோம். முதல்ல தண்ணியை ஊற்றி செக் பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றினா தான் தெரியும். இன்னுமே இது அவ்வளோவா காயலை. ஏன்னா இங்கே நான் நிழல் பகுதினால் அவ்வளோவா காயாமல் இருந்துச்சு, கொஞ்சம் வலுவலுப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பள்ளத்தில் ஊற்றிருந்தோம்ல, அதுதான் நல்லா காய்ஞ்சிருந்துச்சு. அதில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்துச்சு. இந்த லேயர் தான் தண்ணியை கீழே போக விடாத அளவுக்கு வச்சுருக்கும் போல். இந்த டைல்ஸில் நம்ம ஊற்றிருந்தோம்ல, லைட்டாக உடைச்ச டைல்ஸ் நல்லா ஒட்டி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த பீஸாக உடைச்சிருந்தோம்ல, அந்த டைல்ஸை நான் பார்க்குறேன், பிக்கவே முடியலங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. டைல்ஸுக்கு பயங்கரமாக ஒர்க் ஆகுது. சரி, இந்த க்ளூவோட வேலை என்னான்னு தான் பார்ப்போம்னு சொல்லிவிட்டு அந்த இது பூராத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு, அந்த டைல்ஸை பூரா உடச்சி எடுத்துகிட்டு அந்த க்ளூவை ஊற்றிருந்தோம்ல, அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் மாதிரிக்கு அப்படியே ஃபார்ம் ஆகிருந்துச்சுங்க. அந்த பிளாஸ்டிக்கை பிச்சு பார்த்தா வரவே மாட்டேருந்துச்சு, அவ்வளோ டைட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி பிளாஸ்டிக் தாங்க நமக்கு டைட்டாக ஆக்குது.